நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ரேணுகாவுக்கு வரப்போகிற ஆபத்தை யாருமே உணரலைங்க. நம்ம நிஷாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொத்த சொத்தையும் எங்கே ரேணுகாவுக்கே கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமும் பயமும் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அந்த பதட்டமும் பயம் தான் நம்ம ரேணுகாவுக்கு எதிராக நிஷாவை திருப்பிச்சு. இதுக்கு முன்னாடியே எங்கள் தான் அப்பா மொத்த பாசமும் ரேணுகா மேலே வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை தீர்த்து காட்டினதே நம்ம தலைவி நிஷா தான். ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. திரும்பவும் ரேணுகாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரேணுகா கோயிலுக்கு போகிற போது நல்லா அப்படியே சும்மா ரெடி ஆகிட்டு நகை அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு நல்லா அழகாக தெளிவாக இருக்கிறவங்க மாதிரி போகிறாங்க. அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் ரேணுகாவை கடத்தப்படுறாங்க. என்னடா இது கொடுமை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைமை வருமானு சொல்லிட்டு எதிர்பார்க்கலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் தந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கஷ்டத்தில் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்குங்க, ஆனால் கஷ்டமே ஒரு பக்கம் வாழ்க்கை இருக்குமான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்து மேலே கஷ்டம், துக்கத்து மேலே துக்கம், துயரத்து மேலே துயரம் வந்துக்கிட்டே இருக்குது. வர வர எல்லாத்தையும் அடித்து ஓட விடணும், எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கிட்டே சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் சாத்தியம் ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியக்கூறி இருக்குங்க. அதுக்கு முதல் படிக்கட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ரேணுகா காணுமேன்னு சொல்லிட்டு ரேணுகாவை தேடி போய் அந்த ரவுடிங் கிட்ட வந்து காப்பாற்றிடுறாங்க. ரேணுகாவுக்கும் சுயநினைவு வந்துடுது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட புருஷன் விஜய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பதட்டத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு, ஐயோ இதெல்லாம் நடந்துச்சா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆமாங்க, இது எல்லாமே உண்மைதான். வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், கஷ்டமே வாழ்க்கை இருக்கக்கூடாது, உங்களுக்கு எல்லாமே வந்தாச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போ நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்க, உங்களை கொல்றதுக்கு யாரோ சதி திட்டம் தீட்டினாங்க, அந்த சதியிலேருந்து உங்களை காப்பாற்ற தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறியா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில்? என்னோட பொண்ணு வெண்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கேட்டு வெண்பாவை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சின்னு, வெண்பா நல்லா இருக்கியாம்மா, எப்படிமா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நல்லா ஆரம்பிச்சுறாங்க. இந்த அம்மா இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய பொண்ணாக வாழ்ந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. இது உங்கள் பொண்ணு வெண்பா தான், நீங்கள் வந்து 7 வருஷமாக ஒரே அடியாக இறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் திரும்ப நீங்கள் வந்து 3 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க நம்ம மல்லி. அப்போ மல்லி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் இல்லாததுனால நிஷாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துன்னு வெண்பாவை எப்படியாவது விஜய் கிட்ட வந்து பிரிக்க பார்த்தாங்க. விஜய்க்கும் வேறு வழி தெரியல, எவ்வளவோ போராடி பார்த்தாரு, யாரானோ ஒரு அம்மா தத்தம்மாவதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்பாவை பார்த்துக்க வந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜயோட மனைவியை நீ அப்படின்ற மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க முடியல. கொஞ்ச நேரம் நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோ கதை எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் ஒரு பக்கம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திருந்த ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயத்தில் அங்கே இந்த இடத்துல கதிரேசன் வந்துடுறாரு. என்னமாச்சு, எப்படி இங்கே வந்த, ஏ மல்லி என்ன கொல்ல பாத்தியாவில, நீ தான் தெரியும், நீ எப்படியா பட்டவனு எனக்கு தெரியாதா, என் பையனை மைக்கு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுவே நீ தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதும், அப்பா கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா, எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும், தேவையில்லாமல் பொய்யான ஒரு கிரியேட்டிவிட்டே நீங்களே ரெடி பண்ணாதீங்க, நீங்கள் யார் என்ன எவர் லொட்டு லொசுக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் பேசவும் முடியாமல் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக ஐயோயோயோ எகோ நானா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி போனது போச்சு, முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். அதை விட்டு இதவே நம்ம புலம்பியில் இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ என் அக்கா இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இன்னும் சாவலமா சாவலை, உன்ன மாதிரி கேடு கெட்டவங்கிட்ட இருந்து எப்படி என் குழந்தைய காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பார்க்கணும். சாதாரணமாக உன்னை விட்டுட்டு போயிட்டா எப்படி சொல்லி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருந்துருவே, அந்த சந்தோஷம் என்றைக்குமே உனக்கு நீடிக்கக்கூடாது, அதுக்காக தான் திரும்ப வந்திருக்கேன், திரும்ப மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன், உனக்கு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இந்த சவாலை கேட்கும்போது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், சாதாரணமாக இந்த இடத்துக்கு ஒன்றும் வந்துடல, அதனால் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்குள்ள. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, எந்தெந்த விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 1 by 1 நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா அது நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருந்துன்னு மல்லியை ஏற்றுப்பாங்களா, மல்லிக்கு இந்த வீட்டில் ஒரு இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லிடுறாங்க, என் பிள்ளை எப்போவுமே என் கூட இருக்கானா அது காரணம் நீ மட்டும் தான் மல்லி, அதனால் நீ இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கலாம், உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னையும் என்னால் துரத்த முடியாது, நானும் மனசாட்சி இல்லை
மனைவி தான். என்ன பண்ணுறது, என் மனசை நானும் கல்லாக்கிக்கிட்டு உங்கள் 2 பேருக்கும் சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலைப்படாத. விஜயும் எப்படி இருந்தாலும் மனசை இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட பறி கொடுத்துருப்பாரு, பறி கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். எல்லாத்தையும் நான் பார்த்து தான் இது பண்ணி ஆகணும். நானே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.